ஈவினிங் டைமில் டீக்கு கூடால சாப்பிட ஒரு டேஸ்டான முட்டை பஜ்ஜி தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை வேக வச்சிடலாம். வெந்து வரட்டும். அதுக்குள்ளால பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். பஜ்ஜி மாவு தனியாக இருக்குது, ஆனால் நான் கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு, அதாவது சின்ன கப்புக்கு 1 கப் மாவு எடுத்திருக்கேன். பாதி ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காயத்தூள், 1 பிஞ்ச் ஆப்பச்சோடா, இந்த மாவுக்கு தேவையான உப்பு. இனி இதை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். இதுதான் பஜ்ஜி மாவோட பக்குவம். இப்போ முட்டை வெந்துட்டு இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு முட்டையோட தோடை உடச்சி எடுத்துடலாம். இனி இந்த முட்டையை நேர் பாதியாக கட் பண்ணி எடுக்கணும். மொத்தம் 8 பீஸ் ஆனதுனால தான் நான் சின்ன கப்புக்கு 1 கப் மாவு எடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு இரும்பு வாணலியை ஸ்டவ்வில் வச்சு தேவையான ஆயிலை சூடு பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பீஸ் முட்டையும் இந்த மாவில் முக்கி இதே மாதிரி இந்த ஆயிலில் போடணும். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டா நல்லா பொரிஞ்சு பொறுபராக முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிரும். இதே மாதிரி 2 பக்கமும் வேக விடணும். இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம். மாவு கரெக்ட் பக்குவத்தில் இருந்தால் தான் இதே மாதிரி முட்டையோட அந்த மாவு ஒட்டி நல்ல பொரிஞ்சு ஊதி வரும். லூஸ் ஆயிட்டுனா அந்த முட்டையில் அந்த மாவு ஒட்டாது, எல்லாமே எண்ணெயில் போயிடும். இப்போ முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிட்டு இதில் கொஞ்சோண்டு மாவு பாக்கி இருக்குது, அதை நான் வேஸ்ட் பண்ணலை. இந்த ஆயில்லையே அதை கையால் எடுத்து விட்டு கார பூந்தி மாதிரி பண்ண போகிறேன். எப்படியும் நம்ம பஜ்ஜி மாவு கொஞ்சம் பாக்கி வரும். உருளைக்கிழங்கோ ஏதாவது கட் பண்ணி போட்டு பஜ்ஜியாக பொரிப்போம். இல்லைன்னா இதே மாதிரி இந்த கையால் எடுத்து விட்டு கொடுத்தா
சின்ன சின்ன கார பூந்தியாக அது பொரிஞ்சு வந்துடும். இது தனியாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி செய்து சாப்பிடலாம். இப்போ முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிட்டு. சூடாக டீக்கு கூடால சாப்பிடும்போது அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.